இணைந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்எம்ஆர்பியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உதவியாளர் வேலை வந்துருக்குது. மெடிக்கல் ஆஃபீஸர் உதவியாளர் வேலைங்கும் போது உங்களுக்கு இதுக்கு ஹைலைட்டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம்பளம் பார்த்திங்கன்னா 56,000 ரூபா ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா இது அப்ளை பண்ணுறதுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த குவாலிஃபிகேஷன் யார் யார் எலிஜிபிள் எல்லாருமே அப்ளை பண்ணி ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு 50,000 போது ஹை சேலரி தான். இந்த போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கும். டிஎன்எம்ஆர்பிங்கும் போது மெடிக்கல் ரெக்குயர்மெண்ட் போர்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடோட ஹெட் ஆஃபீஸில் தான் உங்களுக்கு ஜாப் வந்துருக்குது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து பார்த்திங்கன்னா சித்தாவில் உங்களுக்கு 26 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு சம்பளம்னு வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 56,100 1,77,500 இருக்கிற உங்களுக்கு சம்பளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஹெச்பிஐஎம்னு சொல்லி பார்த்திங்கன்னா சித்தாவில், அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அல்லது ஜிசிஐஎம் சித்தாவில் வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா எம்டி சித்தா படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லையா பிஐஎம் சித்தாவில் படிச்சிருக்கலாம், எல்ஐஎம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா டிகிரி வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்எம்எஸ்ல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிகிரி படிச்சிருந்தா இந்த ஜாப் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் எல்லாத்துக்குமே வந்து எக்ஸர்வீஸ்மே எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 59 இயர்ஸ் வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 37 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸர்வீஸ்மேனுக்கு 50 வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே எலிஜிபிலிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிடுங்க. அதுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் வச்சுருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10th லெவலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் எக்ஸாமினேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடுங்கும் போது எல்லா எக்ஸாமுக்குமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் கட்டாயம்னு சொல்லி இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தமிழ் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு பாஸ் பண்ணியிருந்தீங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸருக்கு ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா சித்தாவில் அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் பாஸ் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாமே வெரிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் உங்களுக்கு போஸ்டிங் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உடனே அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லாதனால அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஜாப்க்கு எப்படி எக்ஸாம் எழுதலாம்னு சொல்லி இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருங்க. இதை எப்படி அப்ளை பண்ணலாம், இது அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறேன். அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணதுக்கு மேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸு டாக்குமெண்ட் கேட்குது எல்லாமே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சப்மிட் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லாதனால சப்மிட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர் வரும், அதை நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சிங்கன்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்ளிகேஷன் நம்பரை வச்சு தான் நீங்கள் எக்ஸாம்ஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதை வச்சு தான் உங்களுக்கு எழுத முடியும். அதே மாதிரி இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்டு கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட்டு வந்து பார்த்திங்கன்னா 12/2/2025 வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் க்ளோசிங் டேட் பார்த்திங்கன்னா 4/3/2025 உங்களுக்கு அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் உடனே அப்ளை பண்ணியிருங்க நண்பா. இது மாதிரி பயனுள்ள தகவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது நண்பா. ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிடுறீங்க. நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நண்பா. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இது போன்ற பயனுள்ள தகவல் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பெஸ்ட்டு ஜாப்பாக உங்களுக்காக கொண்டு வரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.